காய்ஸ், இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல ஃபர்ஸ்ட் அவள் குரல் மிகவும் மென்மையாக இருக்கிறது. அதாவது வாய்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத இன்னொரு விதமா ஹர் வாய்ஸ் இஸ் மெலிஃபுவஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹர் வாய்ஸ் இஸ் மெலிஃபுவஸ் அப்படின்னா அவ வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் மெலிஃபுவஸ் அப்படின்னு சொல்லுவோம். கவனமாக செல், பத்திரமா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கவனமாக செல் அப்படின்னா வாட்ச் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். வாட்ச் யுவர் செல்ஃப் அப்படின்னா பார்த்துக்கோ, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இது ஒன் ஆஃப் த சென்டென்ஸ். என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பியா இருக்கேன், என் மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்றத மை ஜாய் நோஸ் நோ பவுண்டரி. மை ஜாய் நோஸ் நோ பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அவள் நடனம் நளினமாக இருக்கிறது. அவள் டான்ஸ் பாரு எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அவள் நடனம் நளினமாக இருக்கிறது. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அவள் நடனம் அப்படிங்கிறது ஹர் டான்ஸ் வாஸ் கிரேஸ்ஃபுல். கிரேஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஹர் டான்ஸ் வாஸ் கிரேஸ்ஃபுல் அப்படின்னா நம்ம டான்ஸ் கொஞ்சம் கிரேஸ்ஃபுல்லா இருக்கு, நளினமா இருக்கு அப்படின்னு சொல்றது. அவன் மிக கோபமாக உள்ளான். அவன் ரொம்ப கோபமா இருக்கான், அவன்கிட்ட போகாத, அவன் ரொம்ப கோபமா இருக்கான். ஹி இஸ் ஃப்ரூஷியஸ். அதாவது ஃப்ரூஷியஸ் அப்படின்னா கோபம். இது வந்து ஆங்கிரி இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இது ஃப்ரூஷியஸ்னா ரொம்ப கோபமா இருக்கான். இது மிகவும் சுலபம். இது சிம்பிள் சென்டென்ஸ் தான். இதுல இருந்தே ஆன்சர் வந்திருக்கும். இது மிகவும் சுலபம் அப்படிங்கிறது திஸ் இஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள் அப்படின்னா சுலபம் அப்படின்னு சொல்றது. திஸ் இஸ் அப்படின்னா இது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்றது. இது மிகவும் சுலபம் அப்படிங்கிறத திஸ் இஸ் வெரி சிம்பிள் சொல்லலாம். திஸ் இஸ் சிம்பிள் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது, எனக்கு உன்னுடைய உதவி வேண்டும். எனக்கு உன்னுடைய உதவி வேண்டும். ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப் அப்படின்னா எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், உதவி வேணும், அந்த மாதிரி சொல்றது. ஐ நீட் யுவர் ஹெல்ப். சில நேரங்களில் நான் தனிமையாக உணர்கிறேன். அதாவது சில நேரத்தில் எனக்கு ரொம்ப தனிமையாக இருக்குது, தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து எப்படி மேக்ஸிமம் சொல்லுவாங்க அப்படின்னா, லோன்லியாக ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் இது நல்லாவே தெரியும். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லோன்லி. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லோன்லி. ஸோ இந்த ஃபீலிங்கை வந்து இந்த லவ் ஃபெயிலியர்ஸ் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் வீட்டில் சண்டை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சண்டை, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அந்த ஃபீல் கண்டிப்பாக வரும். இதில் எந்த பிழையும் இல்லை. இதில் எந்த பிழையும் இல்லை. இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, திஸ் இஸ் ஃப்ளாலெஸ். அதாவது ஃப்ளாலெஸ் அப்படின்னா தப்பு எதுவும் இல்லை, பிழை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் திஸ் இஸ் ஃப்ளாலெஸ் அப்படின்னு சொல்றது. இதில் எந்த பிழையும் இல்லை அப்படிங்கிறது திஸ் இஸ் ஃப்ளாலெஸ் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? ஃப்ளாலெஸ் அப்படின்னா என்ன? பிழை எதுவும் இல்லை, கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அது எனக்கு அடிஷ்னல் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் மேலும் மேலும் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போடுறதுக்கு. ஸ்டே டியூன். டாடா பாய்.